ஹாய் ஹலோ வணக்கம். பூனே மகாராஷ்டிராவில் மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் அண்ட் பர்டிகுலர்லி இந்த சீசனில். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பின இடம் தான் காஸ்பிளட்டூ. கிட்டத்தட்ட போனாலேருந்து ஜஸ்ட் 145 கிலோமீட்டர்ஸில் இந்த பிளேஸை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் நியர் சத்தாரா வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸ் வந்து ஏறினாலே போதும். இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை விசிட் பண்ணிடலாம். அண்ட் போகிற வழியில் இந்த பியூட்டிஃபுல்லான டனல் நான் வந்து பார்த்தேன். அண்ட் சூப்பராக வந்து இருந்தது. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் பெரிய லாங் டனல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்களும் இவ்வளோ பெரிய டனல் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் டனல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதுலேயே மல்டிஃபுல் வேவும் இருந்தது. காலையிலே இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே எக்ஸைட்மெண்ட்டோடையே நாங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். டனல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லைட்டாக வந்து வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பணும் இல்லையா, அதனால வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு நினச்சோம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சத்ரபதி சிவாஜி தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அவரோட ஸ்டாச்சு வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எப்போதும் போல் எல்லா இடங்கள்லையும் டீ கிடைக்கும். அதனால் டீ ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் போகா, வடைப்பாவ் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆகணும். இங்கே தான் இதுதான் அவைலபிளாக இருக்கும். சவுத் இந்தியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தோசை சாப்பிடாதுங்க. அதுதான் என்னோடய பர்சனல் சஜஷன். நாங்கள் ஒரு போகாவும் ஒரு வடைப்பாவும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அகெயின் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ போகிற வழி ஃபுல்லாக செம்ம பண்ணி. அண்ட் இப்போ டைம் பார்த்தா அப்படின்னா நேரத்துக்கு வந்து வெளிச்சம் வந்திருக்கும். ஆனால் நம்ம போகிறது ஹில்ஸாக இருக்கிறதுனால பனியெல்லாம் அந்த மலையை உரசிட்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இயர்லி மார்னிங் ட்ராவல் அப்படின்னாலே ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் நாங்கள் நியர் ஒரு 7:30 போலேயே சத்தாரா ரீச் ஆகிட்டோம். சத்தாராலேருந்து நமக்கு ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸ் வந்து ஏறணும். போகிற வழி எல்லாமே நிறைய ஃபால்ஸ் இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி இந்த சீசன்லலாம் எங்கிட்டு பார்த்தாலுமே ஃபாலாக தான் அவங்களுக்கு இருக்கும். மலை மேலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கும். நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் காலையில் நம்மளால தண்ணியில் கை வைக்க முடியாது. அண்ட் வந்து நீங்கள் சத்தாராலேருந்து காஸ்பிளட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர்ஸில் நியர் ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் நியர் ஒரு 7:30 போலேயே வந்து கிளம்பிட்டோம். அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸு, வ்ளாகர்ஸு, ரைடர்ஸ் எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் நான் ஆர்வ கோளாறில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு முன்னாடி போய் பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம். அப்படியே நம்ம பேக் அடிச்சுட்டு அதுக்கு ஒரு சாங்ஸை போட்டு வைப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ரோடாக தான் இருக்கும். ஃப்ளாட் ரோடு 2 சைடுமே க்ரீனிஷாக இருக்கும். அண்ட் நடுவில் ரோடு இருக்கும். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆர்ச் போர்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலராக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக பார்க்கிங்குள்ளே போயிடலாம். காராக இருந்தது அப்படின்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங்கில் வந்து ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து உள்ளே போகணும். ஆனால் நமக்கு என்ட்ரி வந்து இதோடய ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் போயிட்டு லே அவுட்டெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். நியர்பையில் என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லே அவுட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா பர் பர்சன் அடல்ட்டுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 டிக்கெட் வாங்கிட்டு லிட்டில் பிட் பசி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அன்னாசி பழம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். பர் ஹெட்டு நீங்கள் 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் வெஹிக்கிளுமே பஸ்ஸு, வேன் அப்படி இருக்குது. ரெண்டில் வந்து எதில் வந்து நமக்கு வந்து ஏறி உட்காந்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அண்ட் நம்ம 2 கிலோமீட்டரில் போய் அந்த பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு ரிட்டன் எப்படி வருவோன்னு பயப்பட தேவையில்லை. ரிட்டன் அவங்களே வந்து நம்மள அதே வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வெஹிக்கிள் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் காமிச்சதுக்கு எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதில் ஏறி உட்காந்துடலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதே தெரியாது. பியூட்டிஃபுல்லான கார்வி ஃப்ளவர்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அதே எல்லாமே சாம்பிளுக்காக போகிற வழி எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஏக்கர்னு சொல்கிறதா இது எவ்வளோன்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. அந்த வழி ஃபுல்லாகவே கார்வி ஃப்ளவர்ஸ் தான். அண்ட் பர்டிகுலர்லி செப்டம்பர்லேருந்து அக்டோபருக்குள்ளே இந்த கார்வி ஃப்ளவர்ஸை வந்து நம்மளால் பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ளவர்ஸை பார்க்க தான் விசிட் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் டிக்கெட்டை காமிச்சிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் மைல்டான மியூசிக்கில் இந்த வியூ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் எக்ஸைட் ஆன மாதிரி நீங்களும் சூப்பராக இந்த வீடியோ பார்த்து எக்ஸைட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தி மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் இன் மகாராஷ்டிராவில் பர்டிகுலர்லி செப்டம்பர்லேருந்து அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க விசிட்டட் பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே கார்வி ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜங்கிள் சவாரிஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக வைல்ட் அனிமல்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிடன் பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பையில் இருக்குது. நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு அடுத்து எந்த பிளேஸை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோவை பற்றியான டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சத்தாராலேருந்து காஸ்பிளட் நீங்கள் வர பிளேஸ் அந்த அந்த ரோடு அந்த வே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணணும்னு அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம நம்ம வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் போன டைமில் எந்த ஒரு அனிமலையும் பார்க்க முடியல. நாங்கள் மயில் மட்டும்தான் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து சூப்பரான ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது குறைஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.